அம்மு ஆர்ட்ஸ்லேருந்து பேசுகிறோங்க. இதில் நாங்கள் வந்து வெண்டைக்காய் செடிலாம் நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்ட இதில் ட்ரப்புலலாம் முடிஞ்சிருச்சுங்க. அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு அந்த மண்ணோட நாங்கள் வந்து இன்னும் மங்கும் குப்பை உரம், மண்புழு உரம், ஆட்டு உரம், நம்ம வீட்டில் பதப்படுத்தி வச்சுருக்க வெங்காயத்தோல், வாழைப்பழத்தோல், பூண்டுத்தோல்லாம் காய வச்சு நாங்கள் அதை அரைச்சி வச்சுருப்பேன். அந்த இதெல்லாம் எல்லாமே 2 கப்பு எடுத்துகிட்டு வந்து பேசன்லேருந்து கொட்டுறேன் பாருங்கள். எல்லாமே போட்டு எல்லாமே கலந்து நாங்கள் ஒரு க்ரோ பேக் ஒன்று வாங்கியிருக்குறோம். 10 க்ரோ பேக் வாங்கினோம். ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணி ஒன்று 25 ரூபா ரேட்டு வருது. அதனால் அதில் வந்து மிளகா, தக்காளி எல்லாமே பருவம் முடிகிற போடுற செடியாக போடலான்னு சொல்லிவிட்டு அந்த க்ரோ பேக் வாங்கியிருக்குறோம். அதனால் இந்த பழைய மண்ணெல்லாம் கொட்டிட்டு நாங்கள் எல்லாம் கிளறோம். நான் இந்த க்ரோ பேக் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அதெல்லாம் மண் போடுறதுக்காண்டி, ஏன்னா மண்ணில் வந்து உங்களுக்கு அணுக்கள்லாம் குறைஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு எதுவுமே நம்ம வந்து முடிஞ்சோன்னா அந்த மண்ணை கொட்டி அதோடு நம்ம இதோட மண்கழு உரமும், ஆட்டு உரம், மங்கும் குப்பை உரம்லாம் போட்டு கலந்து வச்சோம்னா இன்னும் நல்லா செடி நல்லா வளரும். இந்த பாருங்கள், இந்த க்ரோ பேக் தான் வாங்கியிருக்கிறோம். இந்த திருப்பி எங்களுக்கு வந்து கரும்பஞ்சத்தை கிடைக்கல, கடைங்கெல்லாம் இல்லாதனால நாங்களும் இந்த திருப்பு கோகோபீட்டு போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு கோகோபீட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சவங்க தோப்புலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதில் உள்ள நாரெல்லாம் பிச்சு வச்சுருக்குறோம். இது வந்து நாங்கள் எப்பொழுதுமே எல்லாருமே கடையில் வாங்குகிற மாதிரி தான் கோகோபீட்டு நாங்களும் வாங்கியிருக்கிறோம். வாங்கி தண்ணியில் ஊற வச்சு வடிய வச்சுருக்கோம் பாருங்கள். கீழே வந்து அந்த பிச்சை நாரெல்லாம் போட்டிருக்கோம். அது எதுக்கு திரும்ப போடணும், ஈரப்பதம் இருக்கிறதுக்காண்டி போடுறோம். நம்ம அடுத்த திருப்ப அந்த மண் கொட்டுறப்ப நமக்கு கீழேருந்து வேரெல்லாம் சீக்கிரம் வந்துடும். மண்ணிலேருந்து கொட்டுறதுக்காண்டி தான் நம்ம அந்த கீழேருந்து கோகோபீட்டு போட்டு அந்த மணல் போட்டு நம்ம வைக்கிறதுனால நாங்களும் இந்த திருப்பி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பேக் தான் வாங்கினோம், 10 பேக்கு ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணி. கீழே வந்து க்ரோ பேக்குக்கு வந்து தூக்க முடியாது, வெயிட்டாக இருக்கும், நவுத்த முடியாது. ஒரு சமயத்தில் நம்ம மாடியை கூட்டணும், தண்ணி அந்த இடத்துல காயாமல் இருக்கிறதுக்காண்டி நாங்கள் கீழே க்ரோ பேக் கீழே வந்து பலகை வச்சு, கீழே வந்து இந்த கட்டடத்துங்களுக்கெல்லாம் கல் வைப்பாங்க, கவர் பில்லாக்குன்னு சொல்லி, அதை நாங்கள் கீழே வச்சு கீழே பலகை வச்சு அதுக்கு மேலே க்ரோ பேக் வச்சுருக்கேன். இந்த தக்காளி முட்டை ஓட்டில் தான் நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன். தக்காளி இந்த ஒரு முட்டை ஓட்டில் 8 செடி இருந்துச்சு. இதை வந்து நாங்கள் 4 செடியாக 2 க்ரோ பேக்கில் வைக்கிறோம். இந்த பாருங்கள், இதில் 4 அதில் 4 வைக்கிறோம். 4ல் எந்த செடி பெருசாகுதோ அதை விட்டுட்டு மீதி உள்ள செடியெலாம் பிச்சிருங்க. ஒரு செடி மட்டும் வைங்க. ஒரு செடியாக இருந்தாலும் ஒரு செடியில் 3 கிலோ 4 கிலோ தக்காளி எடுக்கலாம். இந்த பாருங்கள், இது 4 அந்த இதுக்கு வைக்கிறோம். எது பெருசாகுதோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் கொஞ்சம் பெருசானோடனே பிச்சு போட்டுருங்க. இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே அந்த இதில் நம்ம பிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு செடி இருந்தால் தான் நிறையா வரும். இங்கே முடக்கத்தான் தண்ணி நாங்கள் வாரத்தில் 2 நாள் பிச்சு முடக்கத்தான் சூப்பு வச்சு குடிச்சிடுவோம். தோசை அரைச்சி சாப்பிட்ருவோம். தெரியுது பார்த்தீங்களா? இது மிளகா இதில் போட்டேன், விதை போட்டேன், ஒரு செடி மட்டும்தான் வந்தது. அதனால் இந்த ஒரு செடியை மட்டும் இதில் எடுத்து வைக்கிறோம். இன்னொரு இதுலேயும் போட்டு வச்சுருக்கேன், அந்த வீடியோஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு இதுலேயும் நாங்கள் மிளகா போட்டிருக்குறோம். இது வந்து ஒன்று தான் வந்துச்சு, ஆனால் ஒன்று எடுத்து வச்சுட்டோம். இது பாருங்கள், இதுவும் மிளகா, இதில் நிறையா வந்திருக்குது. இது ஒரு 4-5 க்ரோ பேக்கில் வைக்கிறோம். ஆனால் டைம்ஸ் நிறையா ஆகுதுன்னு அந்த வீடியோஸ் போல். இந்த தக்காளி இருக்குது, அதுவும் இன்னும் 2 க்ரோ பேக்கில் வைக்கிறோம். இதுக்கு நடுவில் நாங்கள் மஞ்சள் வச்சுருந்தோம். இந்த பாருங்கள், இது வந்து கீரை. மஞ்சள் வச்சுருந்தோம் தக்காளி செடியில். 5 மாதம் ஆச்சுங்க. இப்போ தான் ஒரு மஞ்சள் வந்திருக்குது. அதை நான் வந்து ட்ரப்பில் எடுத்து வைக்கிறப்போ அதை நான் அந்த வீடியோஸ் போடுறேன். அது வந்து நம்ம பொங்கல் சமயத்தில் தான் அந்த மஞ்சள் நல்லா வரும். நாங்கள் போன வருஷம் போட்டிருந்தோம் 2 ட்ரப்பு, 5 கிலோ மஞ்சள் எடுத்தோம் 2 ட்ரப்புலேயும். அதனால் நான் வீடியோஸ் அது போடுறேன் எப்படி வருதுன்னு. இது வந்து முளைக்கீரை, அந்த பேக்கில் நாங்கள் போடுறது முளைக்கீரை போடுறோம். நாங்கள் ஏற்கனவே முன்னாடியெல்லாம் போட்டிருந்தோம். நான் வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் கீரையெல்லாம் போட்டிருந்தேன். அதை நாங்கள் எல்லாம் பிச்சுட்டோம். இதில் வந்து தண்டிக்கீரை போடுறோம். இதில் வந்து இந்த பேக்கில் வந்து தண்டிக்கீரை போடுறோம். தண்டிக்கீரை 2 இதில் போட்டிருக்குறோம். நாங்கள் ஒன்றோட தான் இப்போ வீடியோ போடுறோம். எல்லாத்துலேயும் 2 போட்டால் தான் இது பிச்சோன்னா அது வளர்கிறதுக்கு சரியாக இருக்கும். அடுத்தது போடுறதுக்கு நமக்கு மாற்றி வந்துகிட்டே இருக்கும் கீரை. அதனால தான் எது எடுத்தாலும் 2 போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதில் பிச்சுக்கலாம், அது முடிஞ்சோன்னே இதில் பிச்சுக்கலாம், அந்த கீரை முடிஞ்சோன்னே இன்னொரு கீரை பிச்சுக்கலாம். அதனால தான் நாங்கள் எதை எடுத்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் 2 ட்ரப்பு 3 ட்ரப்பு, வெண்டைக்காய் 4-5 ட்ரப்பு அப்படி தான் போடுவார். அதனால் நாங்கள் இந்த திருப்பு நிறைய போட்டிருக்கோம். இது வந்து தண்டிக்கீரை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.